after seeing registration, incorporation, compliances, including GST, TDS. Now I thought I will take you to basics of accounts and finance. Okay. Very interesting subject to me. I assume it should be interesting for you also. See, நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க, as an entrepreneurs, நீங்க எல்லாருமே financial statements பார்த்திருப்பீங்க. Financial statement அப்படின்னா profit and loss account, balance sheet, cash flow, அப்புறம் monthly MIS பார்த்திருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒரு அக்கௌண்டன்ட் வச்சிருக்கலாம். அக்கௌண்டன்ட் எல்லாம் ரெடி பண்ணி உங்ககிட்ட வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்ல சில பேர் வருஷ கடைசியில ஆடிட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி P&L பேலன்ஸ் ஷீட் எல்லாம் போட்டு நிறைய இடத்துல வந்து அக்கௌண்ட் ஃபினான்ஸ் வந்து நான் ஃபினான்ஸ் பீப்புளுக்கு எஃபெக்டிவா டீச் பண்ண நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம், அட்டெம்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுல என்னன்னா ஒரு பேலன்ஸ் ஷீட்டை வச்சு P&L பார்த்து அனாலிசிஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த P&L பேலன்ஸ் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்னு ஒரு ஐ ஜஸ்ட் ட்ரைட் ஒன் நீங்களே P&L பேலன்ஸ் ஷீட் ரெடி பண்ணலாமே. அப்ப நீங்க பிகாம் படிச்சிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அதை பண்ணிடுவீங்க. பட் நிறைய என்டர்பிரனர்ஸ் வந்து அக்கௌண்ட்ஸ் படிக்க பிஎஸ்சி இல்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வரும்போது இந்த அக்கௌண்ட்ஸ் வேண்டாம், நான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் கூட அக்கௌண்ட்ஸையும் லைட்டா டச் பண்ணலாம் அப்படின்ட்டு அட்டம் பண்ணணும் சில இடத்துல. இது வந்து நான் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கேன். பிகாம்ல 3 வருஷம் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கேன். சிஏல வந்து ஒரு 3 வருஷம் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கேன். அப்புறம் ப்ராக்டிஸ் ஒரு 25 வருஷமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அக்கௌண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் டயத்துல அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அக்கௌண்ட்ஸ் நீங்க பண்றதுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் போட்டேன். இல்லைன்னா ஃபினான்ஸ் மாத்திரம் முடிச்சிருக்கேன். ஸோ இட் ஹஸ் கம் அவுட் இன் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வே. யூ வில் ரியலி என்ஜாய் இட். ஓகே, let us just attempt, let us start the journey in accounts today. Whether you are a commerce graduate or non-commerce graduate, don't worry, you're an entrepreneur. It's my duty to teach accounts also. So accounts touch பண்றோம், அப்புறம் finance. Okay, so on the way இதுல வந்து செஷன் எண்ட்ல வந்து நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் வச்சுக்க வேண்டாம். நடுவுலயே உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாம் வரும். ஒரு ஸ்கூல் டீச்சர் மாதிரி தான் நான் டீச் பண்ண போறேன். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம், அப்பப்போ இதை கிளாரிஃபை பண்றேன். Yeah, Saurav, visible? Screen is visible? Yes, sir, it is visible. Yeah, okay. So, accounts, இப்போ நான் ஒவ்வொன்றா ஹைலைட் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஒரு பிசினஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்க வந்து பிசினஸ் சொல்லுவீங்கன்னா அதை வாங்குறேன், விற்கிறேன், மேனுஃபேக்சர் பண்றேன், சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்ட்டு. பட் ஒரு அக்கௌண்டன்ட்ட ஒரு ஃபினான்ஸ் பர்சன்ட்ட கேட்டேன்னா பிசினஸ் அப்படின்னா இட் இஸ் அ குரூப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ். அவ்வளவு அக்கவுண்டிங் ஆங்கிள் பிசினஸ் டிஃபைன் பண்ணோம்னா a business is nothing but accumulation of multiple transactions. என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்? எல்லாமே டிரான்சாக்ஷன் தான். நீங்க முதல்ல பிசினஸ் பணம் போடுறீங்க, அது ஒரு டிரான்சாக்ஷன். அப்புறம் அசெட்ஸ் வாங்குறீங்க, அது ஒரு டிரான்சாக்ஷன். லோன் வாங்குறீங்க, அது ஒரு டிரான்சாக்ஷன். So business is nothing but a group of hundreds of, say, thousands of, millions of transactions. And the transactions financial impact பண்றது accounting transaction. So accounts ங்கிறது group of transactions which has got financial impact.
ஃபைனான்சியல் இம்பாக்ட் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸோட ஒரு மொத்த ஒரு குரூப் தான் வந்து அக்கவுண்ட்ஸ் அப்படிங்க. ஓகே ஃபைன். இப்போ இந்த டிரான்சாக்ஷன் அப்படின்னா மல்டிபிள் டிரான்சாக்ஷன் நீங்க சொல்லலாம் பிசினஸ்ல. ஓகே, ஜஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் மாத்திரம் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். சாட்ல ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் டைப் பண்ணுங்க. Each one can just type, at least few of you can type one transaction. Purchases, correct. Salary, sales. One more. Capital, payment, loans, invoicing. Beautiful, great. Okay, thank you. Receipts, payments. Okay, now you have typed all the transactions. அதுல இருந்து ஒரு what we can interpret அப்படின்னு சொல்றேன் accounting aspect. நீங்க எவ்வளவு டிரான்சாக்ஷனா டைப் பண்ணலாம். பர்ச்சேசஸ், சேல்ஸ், கேபிட்டல், லோன், salary, wages, conveyance. This is called chart of accounts. or 300-400 transaction model. நான் 300-400 transaction type இருக்குன்னு வச்சுக்கோ. எவ்வளவு டைப் இருந்தாலும் இப்போ நம்ம சொல்ற அந்த 4 கேட்டகரியில தான் அது வரும். என்ன அப்படின்னாக்க இன்கம், நாலு கேட்டகரி. இன்கம் கரெக்டா, நீங்க சேல் பண்றீங்க, தட் இஸ் யுவர் இன்கம். கமிஷன் வருது இன்கம், இன்ட்ரெஸ்ட் வருது இன்கம், உங்களுக்கு புரோக்கரேஜ் வருது இன்கம், உங்களுக்கு ரெண்ட் வருது இன்கம், உங்களுக்கு டாக்ஸ் ஷேர்ஸ் வித்து கெயின் வருது அது இன்கம், ஸ்கிராப்பை சேல் பண்றீங்க அது இன்கம். ஸோ ஃபர்ஸ்ட் கேட்டகரி இஸ் இன்கம். Second category is expense. Second category is expense. Third category, assets. Liabilities. That's all. நீங்க என்ன டிரான்சாக்ஷன் எடுத்தாலும், நீங்க 400 டிரான்சாக்ஷன் கொடுத்தாலும், 500 டிரான்சாக்ஷன் கொடுத்தாலும், 1000 டிரான்சாக்ஷன் கொடுத்தாலும், இந்த டிரான்சாக்ஷன் இந்த 4 கேட்டகரியில தான் வரும். இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசெட்ஸ், லைபிலிட்டிஸ். புரியுதா? இப்ப நீங்க ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் சும்மா சொல்லுங்க. இப்போ நீங்க இவ்வளவு டிரான்சாக்ஷன் டைப் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னாக்க பேமெண்ட் அப்படிங்கிறீங்க. பேமெண்ட்டுக்கு அது எதுல வருது? எக்ஸ்பென்ஸ்ல வருது. இட்ஸ் எக்ஸ்பென்ஸ். பேமெண்ட் கேஷ், அது எதுல வருது? அசெட்ஸ்ல வருது. கேபிட்டல் அப்படிங்கிறது என்னது? லைபிலிட்டி. கேபிட்டல் எப்படி சார் லைபிலிட்டி அப்படின்னா, உங்க பிசினஸ்க்கு நீங்க போடுறீங்க. பிசினஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வேற, பிசினஸ் வேற. பிசினஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a liability. அந்த பிசினஸ் அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், அதனால அது லைபிலிட்டி. லோன், லோனுங்கிறது என்னது? லைபிலிட்டி. ஸோ இன்னும் யாராவது ஒருத்தர் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். இன்வாய்ஸ் பண்ணிருக்கீங்க. இன்வாய்ஸ்ங்கிறது என்னது? இன்கம். இன்வாய்சிங் வந்து இன்கம். Yeah, one more transaction. Anybody can type one more transaction in your business. Tax. Taxங்கிறது என்னது? உங்களோட லைபிலிட்டி. அதை வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் ப்ராஃபிட்ல. மாதிரி ஜிஎஸ்டிங்கிறது நீங்க கலெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும், லைபிலிட்டி. பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன் கிடையாது. பர்ச்சேஸ் அப்படிங்கிறது டிரான்சாக்ஷன். பர்ச்சேஸ் ஆர்டர்ங்கிறது நீங்க யார்ட்டையோ பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்க,
அது ஒரு டாக்குமெண்ட் தான். ஆனா நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க இல்லையா குட்ஸ், அது வந்து அசெட்ஸ். ஸோ தட் இஸ் அ டிரான்சாக்ஷன். ஸோ தேங்க்யூ. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா எந்த டிரான்சாக்ஷன் எடுத்தாலும் இந்த 4 தான் வரும். உங்களுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ், இந்த 4 கேட்டகரியில வராத ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லுங்க பாக்கலாம். ட்ரை பண்ணுங்க. இந்த 4 கேட்டகரியில வராத ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லுங்க. இந்த 4 கேட்டகரியில வராது. ரைட் ஆஃப். ரைட் ஆஃப் அப்படிங்கிறதும் எக்ஸ்பென்சஸ் தான். ஓகே, யானு ரைட் ஆஃப் இஸ் ஆல்சோ an expense. இட்ஸ் an expense. எக்ஸ்பென்ஸ்ல தான் வரும். அது லாஸ் தானே, எக்ஸ்பென்ஸ். பேங்க் கேரண்டி கொடுக்குறீங்க, அது வந்து பினான்சியல் டிரான்சாக்ஷன் கிடையாது. உங்க பணம் வந்தா டிரான்சாக்ஷன், பணம் கொடுத்தா டிரான்சாக்ஷன். தட் இஸ் நாட் a financial transaction. இது வந்து கேரண்டி கொடுக்குறீங்க, அவ்வளவுதான். இப்போ குட்வில்ங்கிறீங்க, குட்வில்லும் பினான்சியல் டிரான்சாக்ஷன். குட்வில்ங்கிறது வந்து உங்களோட அசெட். குட்வில் உங்களோட அசெட். பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தா குட்வில் காமிக்கிறோம், அது அசெட். அட்வான்சஸ் அது ஒரு டிரான்சாக்ஷன் தானே, யாருக்கும் பணம் கொடுக்குறீங்க நீங்க, உங்களுக்கு திரும்பி வரணும். தட்ஸ் an asset. கிஃப்ட், கிஃப்ட் இஸ் ஆல்சோ டிரான்சாக்ஷன். கிஃப்ட்ங்கிறது பிசினஸ்ல எக்ஸ்பென்ஸா தானே காமிக்க போறோம், நம்ம ப்ராஃபிட்ல இருந்து எக்ஸ்பென்ஸா தான் காமிக்க போறோம் கிஃப்ட். டெப்ரிசியேஷன் அதுவும் எக்ஸ்பென்சஸ் தான். ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறீங்க, அதுல டெப்ரிசியேஷன் போட்டு எக்ஸ்பென்ஸை காமிக்கிறீங்க. ஈக்விட்டி, ஈக்விட்டிங்கிறது என்னது, உங்களோட கேபிட்டல், அதுவும் டிரான்சாக்ஷன். தட் இஸ் a liability. கடைசியில ஒருத்தர் கரெக்டா அடிச்சிருக்காரு, யாரு, தனலட்சுமி, கரெக்டா பண்ணிருக்கீங்க. நத்திங், அதான் கரெக்ட். இதை தவிர இருக்கிற ஒரே டிரான்சாக்ஷன் நத்திங் தான். எந்த டிரான்சாக்ஷன் எடுத்தாலும் இந்த 4 கேட்டகரியில தான் வரும். இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசெட்ஸ், liabilities. நீங்க வேணா யோசிச்சு பாருங்க, அப்புறமா நாளைக்கு பிசினஸ்ல போய் பாருங்க, புக்ஸ் எடுத்து பாருங்க. இந்த 4 கேட்டகரி தவிர ஏதாவது ஒண்ணு இருக்கான்னா இருக்காது. இருக்குன்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, 500 rupees உங்களுக்கு ஒரு gift கொடுக்குறேன். ஓகே, இதான் பேக்ரவுண்ட். அக்கவுண்ட்ஸோட பேக்ரவுண்ட் என்னன்னா, அக்கவுண்ட்ஸ்ங்கிறது ஒரு டிரான்சாக்ஷன், பிசினஸ்ங்கிறது குரூப் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் which have monetary impact, ஃபினான்ஷியல் இம்பாக்ட் இருக்கிற ஒரு டிரான்சாக்ஷன். உங்களுக்கு பணம் வரணும், இல்ல பணம் போகணும். ஓகே, பணம் வருது, போகுது. அந்த டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா you have only 4 category: income, expenses, assets and liabilities. Next concept போலாம், accounts and finance. Next concept, for transaction can be only 4. அந்த 4 தான் நம்ம பார்த்தோம்: income, expense, assets, liabilities. அடுத்தது இந்த 4 இன்னும் கேட்டகரைஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இன்னும் சிம்பிளா பண்ணோம்னாக்க, second concept you should understand. Second heading பாருங்க, இந்த 4 கூட this can be further reduced down into 2. இந்த 4 வந்து 2 இன்னும் சுருக்கலாம்: sources and application, making it as sources and application. Again, sources என்ன அப்படின்னாக்க, and application. ஏன் எக்ஸல்ல போடுறேன்னா, அந்த நான் டைப் பண்ற டைம் உங்களுக்கு கொஞ்சம் அதை
புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டைம் இருக்கிறதுக்காக. அதனால தான் பிபிடியில போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றத விட உங்களை டைரக்டாவே கிளாஸ் ரூம் மாதிரி டைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த 4 கேட்டகரி இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ இன்னும் சுருக்கணும் அப்படின்னாக்க இந்த 2 கேட்டகரியில வரும், சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன். லோன் வாங்குறீங்க, லோன் வந்து சோர்ஸ். சோர்ஸ்னா என்ன? எங்கேருந்து பணம் வருது, அதான் சோர்ஸ். அப்ளிகேஷன்னா என்ன? அந்த பணத்தை என்ன பண்ணீங்க, இதுதான் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்னா யூசேஜ் ஆஃப் மணி. சோர்சஸ்னா ஹவு டு யூ கெட் த மணி. சோர்சஸ் அப்படிங்கிறது இன்ஃப்ளோ ஆஃப் மணி, அப்ளிகேஷன்னா அவுட்ஃப்ளோ ஆஃப் மணி. ஒன்ஸ் அகெயின் நீங்க எந்த டிரான்சாக்ஷன் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் இந்த 4 கேட்டகரியில சொன்னேன், இன்கம், எக்ஸ்பென்சஸ், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அதை இன்னும் சுருக்கணும்னா சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன். அவ்வளவுதான். சோர்சஸ் என்னது? ஆல் த லைபிலிட்டிஸ் ஆர் யுவர் சோர்சஸ் ஃபார் த பிசினஸ். கடனுக்கு வாங்குறீங்க, லைபிலிட்டி. பேங்க்ல லோன் வாங்குறீங்க, லைபிலிட்டி. கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க, அது லைபிலிட்டி. இதெல்லாம் வந்து சோர்சஸ். அப்போ லைபிலிட்டிஸ். அதே மாதிரி சேல் பண்றீங்க, இன்கம் வருது, சேல் இஸ் a சோர்ஸ், இன்கம் இஸ் a சோர்ஸ். brokerage வருது, சோர்ஸ். கமிஷன் வருது, சோர்ஸ். இப்போ சோர்ஸ் அப்படின்னு எதை மீன் பண்றோம்னா, இன்கம் அது வந்து ஒரு சோர்ஸ். அதே மாதிரி liability is another source. ஸோ அந்த இன்கம் அண்ட் லைபிலிட்டியை காமிச்சு நம்ம சோர்ஸ் அப்படின்னு போடுறோம். இன்கம் அண்ட் லைபிலிட்டியை வந்து சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ளிகேஷன்னா அந்த பணத்தை எப்படி யூஸ் பண்றோம். லோனை வாங்குறீங்க, அது சோர்ஸ். அந்த பணத்தை என்ன பண்றீங்க? ஒண்ணு கேஷா வச்சிருக்கீங்க, அது ஒரு அப்ளிகேஷன், அப்படியே வச்சிருக்கீங்க. இன்னொன்னு அதுல இருந்து மிஷினரி வாங்குறீங்க, அப்ளிகேஷன். அதை இன்வெஸ்ட் பண்றீங்க, அப்ளிகேஷன். இன்வென்ட்ரி வாங்குறீங்க, அப்ளிகேஷன். அதை நீங்க யாருக்கோ லோன் கொடுக்குறீங்க, அப்ளிகேஷன். ஸோ சோர்ஸ் எடுத்து அப்ளை பண்றோம். அப்ப அப்ளிகேஷன் அப்படிங்கிறது என்னது? எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸும் அசெட்ஸும் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன். கிளியர்? ஒன்ஸ் அகெயின் ஜஸ்ட் நான் ரீகால் பண்றேன் எல்லாரோட பெனிஃபிட்காகவும். எந்த டிரான்சாக்ஷன் எடுத்தாலும் இந்த 4 கேட்டகரியில தான் வரும். இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசெட்ஸ், லைபிலிட்டிஸ். அதை கிளியரா புரிஞ்சுட்டோம். நீங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணீங்க இந்த 4 தவிர ஏதாவது ஒரு கொண்டு வரலாமா அப்படின்ட்டு. கடைசியில ஒருத்தர் தான் கொண்டு வந்தீங்க, நத்திங். அதுதான், இந்த 4 தவிர நத்திங் தான் உண்டு. அடுத்தது இந்த 4ஐயே நீங்க இன்னும் சுருக்கணும்னாக்க சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு காமிக்கலாம். சோர்சஸ் என்னது? இன்கம், லைபிலிட்டி எல்லாம் சோர்சஸ். இன்கம் லைபிலிட்டியும் சோர்சஸ். எக்ஸ்பென்சஸும் அசெட்ஸும் அப்ளிகேஷன். இதுதான் ஸ்டெப் 2. ஓகே, எனி டவுட்ஸ்? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா டக்குன்னு இதுல சாட்ல அடிங்க, நான் இப்போவே ஆன்சர் பண்ணிடுறேன். You have any doubts? Please type it in the chat. I will answer immediately before I go to the next step by step action போறேன் நான் உங்களுக்கு. Voice not clear. Clear sir. Okay, fine. 2 ஸ்டெப்ல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. 2 ஸ்டெப் விட்டுட்டு 3ஆவது ஸ்டெப் 4ஆவது ஸ்டெப் போனோம்னா 2ஆவது ஸ்டெப் உங்களுக்கு கிளாரிட்டி இல்லைன்னா இதுவா இருக்கும். அதனால if you have any doubts you can ask me. இன்னும் டவுட்ஸ் இல்லைன்னா I will go forward. Nothing. Okay, good. Thank you. Clear sir. Okay, good. I'm happy my students are very, very brilliant. Now, third, next step என்னன்னு பாருங்க. once again ரிமைண்ட் பண்றேன். ஏன் நான் இதுல பண்றேன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த டைஜஸ்ட் பண்றதுக்கான டைம் கொடுக்குறது. Third, திரும்ப ரிவைஸ் பண்ணலாம், கவலைப்படாதீங்க. Again we'll revise it. Any transaction
can be under the following 8 categories only. Any transaction. First வந்து 4 type of transactions சொன்னோம். அடுத்தது அந்த transaction வந்து இன்னும் நேரோ டவுன் பண்ணி 2 வரலாம். பட் எந்த டிரான்சாக்ஷன் எடுத்தாலும் ஒரு 8 பாசிபிலிட்டி உள்ளதான் அது வரும். அந்த ஒரு டிரான்சாக்ஷனோட பாசிபிலிட்டி வந்து 1 out of 8. அந்த 8 என்ன அப்படின்னு இப்ப பார்க்கலாம். increase in asset. இது ஒரு பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட், increase in asset, increase in liability. இது ரெண்டாவது பாசிபிலிட்டி. மூணாவது பாசிபிலிட்டி, increase in income. Third possibility, increase in income or increase in expense. நாலு பார்த்தோமா, மொத்தம் 8 சொன்னேன். எனி டிரான்சாக்ஷன் வந்து 8 பாசிபிலிட்டியில வரும். அது இன்க்ரீஸ் இன் அசெட் ஆர் இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி, இல்ல இன்க்ரீஸ் இன் இன்கம் ஆர் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ். 4 பாசிபிலிட்டி பார்த்தோம். மீதி அடுத்த பாசிபிலிட்டிஸ் என்னன்னா இன்க்ரீஸ் இன் அசெட், அதே மாதிரி டிக்ரீஸ் இன் அசெட். Decrease in asset is another possibility. Another possibility, decrease in liability. Possibility number 6. Possibility number 7, increase in income का opposite, decrease income. Decrease in income, அடுத்த possibility, decrease in expenses. That's all. There are totally 8 possibilities in any transaction. ஒரே ஒரு transaction, யாரா ஒரே ஒரு transaction டைப் பண்ணுங்க பாருங்க. Type 1 transaction. Yeah, எதா okay, salary. Okay, salary, factory construction. இப்போ சொல்றேன், இந்த டிரான்சாக்ஷன்ல சேலரின்னு ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துப்போம். இந்த 8 பாசிபிலிட்டில தான் வரும். சேலரிங்கிறது என்னது? இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ், அவ்வளவுதான். இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ் 8 பாசிபிலிட்டில ஒண்ணு வந்திருக்கா? ரைட். அடுத்தது ஃபேக்டரி ரெண்ட் அப்படிங்கிறீங்க. ஸோ தட் இஸ் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்சஸ் அகெயின், ரெண்ட். வேற என்ன டிரான்சாக்ஷன் அடிச்சிருக்கீங்க? சேல்ஸ். சேல்ஸ் சொல்லுங்க. ஆப்வியஸா சேல்ஸ் என்னது? இன்க்ரீஸ் இன் இன்கம். சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் இன் இன்கம். இன்னொரு டிரான்சாக்ஷன் சொல்லுங்க. Tell me one more transaction. Purchases. Purchases என்னது? It's an expense. Increase in expense. Okay.
பவர் காஸ்ட். பவர் காஸ்ட்ங்கிறது என்னது? இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ். மார்க்கெட் கேம்பெயின், மார்க்கெட் ஸ்பெண்ட் பண்றீங்க இல்லையா, இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ். செல் அசெட், அசெட் விக்கிறீங்க, டிக்ரீஸ் இன் அசெட்ஸ். அசெட் வாங்கினேன்னா இன்க்ரீஸ் இன் அசெட், அசெட் வித்தீங்கன்னா டிக்ரீஸ் இன் அசெட். ஓகேவா? சோ எந்த டிரான்சாக்ஷன்? டிவிடெண்ட், டிவிடெண்ட்ங்கிறது என்னது? உங்களுக்கு டிவிடெண்ட் வந்தா என்னது? அது இன்கம். டிவிடெண்ட் வந்தா அது என்னது? இன்கம். அப்ப இன்க்ரீஸ் இன் இன்கம். ஜஸ்ட் இட் பி வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க வந்து நாளைல இந்த பிசினஸ் டிரான்சாக்ஷன் பாருங்க, பார்த்த உடனே இன்னும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஜிஎஸ்டி ரீஃபண்ட். இப்போ ஜிஎஸ்டி வந்து நீங்க கட்டிட்டீங்க, ஓகே, ரீஃபண்ட் வருது. என்ன ஆகும்? நீங்க கட்டி ரீஃபண்ட் வரும்போது உங்களுக்கு அது இன்க்ரீஸ் இன் இன்கம். ஏற்கனவே கட்டினது பேலன்ஸை திருப்பி வந்திருக்கீங்க, இன்கம் ஆகும். ஸோ இன்ஃப்ளோ. பை அசெட்ஸ் த்ரூ லோன். இந்த டிரான்சாக்ஷன் என்ன? இன்க்ரீஸ் இன் அசெட், அசெட் வாங்கிட்டீங்க. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன? இன்க்ரீஸ் இன் லயபிலிட்டி, லோனும் வாங்கிட்டீங்க. அடுத்த கான்செப்டுக்கு நீங்க இப்போ பிகினிங் பண்ணிருக்கீங்க. பை அசெட் த்ரூ லோன்ங்கிறது அடுத்த கான்செப்ட் பார்க்க போறோம். I think we have seen sufficient examples for this. Okay, good. GST is considered as a liability. இப்போ நீங்க வந்து GST கலெக்ட் பண்றீங்க, ஓகே, GST வந்து you have to make a payment. இது வந்து உங்களோட இன்கம் கிடையாது, இது வந்து you have to make a payment. அப்ப என்ன ஆகுது? It's a government money. That is a liability. GST is a liability. Okay. Muthukumar, I agree. GST is a liability because அது உங்க பணம் கிடையாது. ஓகே. ஆனா நீங்க ஜிஎஸ்டி பே பண்ணி ரீஃபண்ட் எப்போ வாங்குறீங்கன்னா, சம்டைம்ஸ் நீங்க பே பண்ணிட்டு உங்களுக்கு திரும்ப வருது எக்ஸ்பென்ஸா, முதல்ல அதை காமிச்சிடுறீங்க நீங்க, அப்போ அதை வந்து இன்கமா காமிக்கும். அதர்வைஸ் நீங்க கலெக்ட் பண்ற ஜிஎஸ்டி நீங்க பே பண்றது, இட் இஸ் a liability. வெரி கிளியர். ஓகே, ஓகே முத்துக்குமார், ரைட். Sell assets, again decrease in assets. Assets வித்தீங்கன்னா decrease in assets. Okay, thank you sir. Increase in income or decrease in assets, is it correct? அது என்ன transaction? See, மொத்தம் இப்ப நான் சொல்றது 8 பாசிபிலிட்டில வராங்கறேன். Increase in income or decrease in income, increase in asset, sell assets. அசெட்ஸ்ங்கிறது என்னது? நீங்களே சொல்லிட்டீங்க, அசெட்ஸ். அசெட்டை சேல் பண்ணா என்ன ஆகுது? டிக்ரீஸ் இன் அசெட். கரெக்ட் அதானே? கேன் யூ சே அதை இன்க்ரீஸ் இன் இன்கம் சொல்லலாமா? சப்போஸ் அசெட்டை விற்கிறதா உங்க வியாபாரம்னு வச்சுக்கோ, அப்ப இன்க்ரீஸ் இன் இன்கம், டிக்ரீஸ் இன் அசெட், ரெண்டு வருது. 8 பாசிபிலிட்டில 2 பாசிபிலிட்டி வருது. இன்க்ரீஸ் இன் இன்கம் ஆர் டிக்ரீஸ் இன் அசெட். ஓகே தயாளன்? So when you sell assets, ரெண்டு பாசிபிலிட்டி, இன்க்ரீஸ் இன் இன்கம் அப்புறம் டிக்ரீஸ் இன் அசெட்ஸ். ஓகே, இப்போ ஃபர்னிச்சர் வாங்கிருக்கீங்க, ஃபர்னிச்சர் ஷாப் கிடையாது, நீங்க வந்து நார்மலா பிசினஸ் பண்றீங்க, ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, ஃபர்னிச்சர் வந்து உங்க அசெட், வாங்கும்போது இன்க்ரீஸ் இன் அசெட். சரி, வேண்டான்னு அது வித்துடுறீங்க செகண்ட் ஹேண்டுக்கு, அப்போ டிக்ரீஸ் இன் அசெட், இன்க்ரீஸ் இன் இன்கம். ஓகே, now I make a box for this also. So the 8 possibility புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நாங்க 11th படிக்கும்போது புரியறதுக்கு ஒரு 1 year ஆயிடுது. ஓகே, அதை வந்து ஒரு 1 hourல எப்படி புரிய வைக்கலாம் அப்படின்ட்டு எஃபர்ட் எடுத்து பண்ணியிருக்கோம். அது I hope the first 3 steps are clear, but once again revise these 3. Business அப்படிங்கிறது it is a combination of transactions which has got financial impact. இது எல்லா டிரான்சாக்ஷனோட ஒரு குரூப் தான் பிசினஸ். அது ஃபினான்ஷியல் இம்பாக்ட் இருக்க டிரான்சாக்ஷனா இருக்கும். ஓகே, ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ணேங்கிறது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் கிடையாது, சேலரி கொடுத்தேங்கிறது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், கஸ்டமரை மீட் பண்ணேங்கிறது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் கிடையாது, சரக்கு வித்தேன் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். ஓகே, அந்த ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனோட காம்பினேஷன் தான் அக்கவுண்ட்ஸ். ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த 4 தான் வரும்.
இன்கம் வரலாம், எக்ஸ்பென்ஸ் வரலாம், அசெட்ஸா வரலாம், லைபிலிட்டிஸா வரலாம். ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 4 வந்து ரெண்டா சுருக்கிறேன். சோர்ஸ் ஆர் அப்ளிகேஷன் அப்படிதான் வரும். சோர்ஸ்னா என்ன? எப்படிலாம் உங்களுக்கு பணம் உள்ள வருது, அது லயபிலிட்டி. லயபிலிட்டி இஸ் அ சோர்ஸ். உங்களோட கேபிட்டல் கூட லயபிலிட்டி. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் அது லயபிலிட்டி, ஏன்னா அதை உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க லயபிலிட்டி, கேபிட்டல் எப்படிப்பா லயபிலிட்டி? என்னோட பணம், அது உங்க பணம். பிசினஸ் என்டிட்டின்னு ஒரு கான்செப்ட். பிசினஸ் இஸ் டிஃபரெண்ட், யூ ஆர் டிஃபரெண்ட். அக்கௌண்ட்ஸ் அப்படிதான் பார்க்கும். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிசினஸ் என்டிட்டி கான்செப்ட்னே உண்டு. பிசினஸ்க்கான அசெட், நான் வந்து நீ ஓனருக்கு பணம் கொடுத்தா கூட பிசினஸை பொறுத்த வரைக்கும் இது லயபிலிட்டி தான், நான் திருப்பி கொடுக்கணும். ஸோ இன்கமும் லயபிலிட்டியும் சோர்சஸ். காமன் சென்ஸ் தானே. சோர்ஸ்னா என்ன? எங்க இருந்து பணம் வருது? லயபிலிட்டி என்ன பணம் வருது? குட்ஸை சேல் பண்ணா பணம் வருது, இன்கம். அடுத்தது அப்ளிகேஷன். அந்த பணத்தை எப்படி யூஸ் பண்றோம், அதுதான் அப்ளிகேஷன். அப்ளிகேஷன் என்ன? அசெட்ஸை வாங்கலாம், இல்ல நீங்க கேஷாவே வச்சுக்கலாம், பேங்க்ல டெபாசிட் பண்ணலாம், இல்ல நீங்க லோன் கொடுக்கலாம். இதெல்லாம் அப்ளிகேஷன். அப்புறம் எக்ஸ்பென்சஸ், சேலரி கொடுக்கலாம், இன்வென்டரி வாங்கலாம், ரெண்ட் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து அதுவும் அப்ளிகேஷன் தான், பட் அது வந்து கேட்டகரி வந்து எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த 4 வந்து ரெண்டா சொல்லிக்கணும். 3வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? எந்த டிரான்சாக்ஷன் எடுத்தாலும் இந்த 8 பாசிபிலிட்டி தவிர வேற எதுலையுமே வராது. நான் நெக்ஸ்ட் உங்களை வந்து அக்கௌண்டிங் பேசிக் அக்கௌண்டிங் ஜேர்னல் என்ட்ரிக்கு எடுத்துன்னு போறேன். அதுக்கான இது பேக்ரவுண்ட் தான். இன்க்ரீஸ் இன் அசெட் ஆர் டிக்ரீஸ் இன் அசெட், increase in liability, decrease in liability, increase in income, decrease in income, increase in income, sorry, decrease in income, increase in expenses, decrease in expenses. இதையும் ஹைலைட் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த 8 பாசிபிலிட்டிஸ் பார்த்து. ஓகே. ஸோ இதுல யாராவது டவுட் இருக்குன்னா, யாருக்கான டவுட் இருக்குன்னா இப்போ நீங்க சாட் பாக்ஸ் அனுப்புங்க, உடனே ஆன்சர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் போறது. Are there any doubts? Please type out. Okay. Muthukumar, any doubts? Sir, any doubt? No, sir. Okay. Thank you. I appreciate all the students. No doubts. Good. Thank you. Now, we'll go to the next concept. Okay. அடுத்த கான்செப்ட் தான் அக்கவுண்டிங் உள்ள நுழைய போறீங்க. இப்ப என்ன சொன்னேன் நானு? 8 பாசிபிலிட்டி சொன்னேன் இல்லையா? அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Every transaction will have 2 out of the above 8 possibilities. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் இந்த 8ல ஏதாவது 2 நிச்சயம் இருக்கும். நியூட்டன்ஸ் லா சொன்னீங்க, எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். கரெக்டா? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த மாதிரி எந்த டிரான்சாக்ஷன் எடுத்தாலும் இந்த 8ல ஏதாவது 2 நிச்சயம் இருக்கும். தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் டபுள் என்ட்ரி அக்கவுண்டிங், டபுள் என்ட்ரி புக் கீப்பிங். டபுள் என்ட்ரினா என்ன? ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் டபுள் என்ட்ரினா டேபிளுக்கு மேல ஒரு என்ட்ரி, டேபிள் கீழே ஒரு என்ட்ரி, அது கிடையாது. 2 டைப்ஸ் ஆஃப் புக்ஸ் கிடையாது. ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் 2 எஃபெக்ட் இருக்கு. 8 பாசிபிலிட்டியில ஏதாவது 2 பூர்த்தி செய்யும். இப்போ யாராவது ஒரு டிரான்சாக்ஷன் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். சொல்றேன் அது என்னன்னு சொல்றேன். ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் டைப் பண்ணுங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் திஸ். ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன். salary, office rent. Okay, good. இது ரெண்டத்தை எடுத்துக்கிறேன்.
ஓகே, ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன சொன்னீங்க? சேலரி. சேலரியில நான் என்ன சொன்னேன்? ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் இந்த 8ல 2 பாசிபிலிட்டி வரணும்னு சொன்னேன். சேலரியில 2 பாசிபிலிட்டி என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ். Increase in expense is first possibility. ரெண்டாவது பாசிபிலிட்டி ரெண்டு கட்டாயம். இப்போ சேலரி பாக்குறேன். ஸ்ரீனிவாசன் சொல்லுங்க. ரெண்டாவது பாசிபிலிட்டி என்ன? டிக்ரீஸ் இன் இன்கம். இல்ல, சேலரி கொடுத்தா என்ன? சேலரி எப்படி கொடுப்பீங்க நீங்க? செகண்ட் பாசிபிலிட்டி இதுல வந்து ரெண்டாவது பாசிபிலிட்டி வந்து டிக்ரீஸ் இன் அசெட்ஸ். பியூட்டிஃபுல் முத்துக்குமார், யூ ஆர் ரைட். டிக்ரீஸ் இன் அசெட். டிக்ரீஸ் இன் அசெட். ரெண்டு கரெக்டா போட்டீங்க. பியூட்டிஃபுல். அந்த 8ல 2 வந்துருச்சா? இதான் டபுள் என்ட்ரி. இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ், டிக்ரீஸ் இன் அசெட். ஏன் டிக்ரீஸ் இன் அசெட்? உங்களுக்கு கேஷ் கம்மியாயிட்டது. கேஷ் இஸ் அன் அசெட் இல்லையா? கேஷ் வெளில போறது, எக்ஸ்பென்ஸ் புக் ஆகுது. இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ், டிக்ரீஸ் இன் அசெட். ஓகே, ஒன் மோர் டிரான்சாக்ஷன் யாராவது டைப் பண்ணி பார்க்கலாம். யாராவது இன்னும் ஒரு டிரான்சாக்ஷன் டைப் பண்ணுங்க. கிரெடிட் நோட். பியூட்டிஃபுல். கிரெடிட் நோட் அப்படிங்கிறது என்ன? அதாவது கிரெடிட் நோட் நீங்க கொடுக்கலாம், இல்ல நீங்க வாங்கலாம். நீங்க வந்து கொடுக்கிற கிரெடிட் நோட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏதோ பர்ச்சேஸ் பண்றீங்க, ஓகே, அவங்களுக்கு நீங்க பே பண்ணணும். இல்ல சேல் பண்றீங்க, அவங்களுக்கு நீங்க பே பண்ணணும். டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு பதிலா கிரெடிட் நோட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறீங்க. கிரெடிட் நோட்டுக்கு நெக்ஸ்ட் இந்த கான்செப்டை கொஞ்சம் புரிஞ்சு உள்ள வரலாம். இன்னும் ஒரு ஈஸியான ஒன்று எடுத்துக்கலாம். ஃபர்னிச்சர். மணிகண்டன், கிரெடிட் நோட் அண்ட் ரிசீவ் இன்வெஸ்ட்மெண்ட். ஐ வில் அட்ரஸ் இட் ஆஃப்டர் சம் டைம். ஃபர்னிச்சர் சிம்பிளான ஒன்று. ஃபர்னிச்சர் யாரு ட்ரை பண்ணிருக்கு? தனலட்சுமி. ஓகே, தனலட்சுமி ஃபர்னிச்சர் சொல்லுங்க. ஃபர்னிச்சர் வாங்குறீங்களா விற்கிறீங்களா? தனலட்சுமி ஃபர்னிச்சர் வாங்குறீங்களா விற்கிறீங்களா? I will take it as purchase of furniture. Okay. Purchase. Beautiful. Purchase of furniture. Good. Purchase of furniture. ரெண்டு பாசிபிலிட்டிஸ் சொன்னேன். ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். சூரியகுமார் போட்டிருக்கீங்க. இன்க்ரீஸ் இன் அசெட். கரெக்ட். இன்க்ரீஸ் இன் அசெட். Increase in asset. Second one. சூரியகுமார் ட்ரை பண்ணுங்க. செகண்ட் என்ன வரும்? இன்க்ரீஸ் இன் அசெட் ஒன்னு. இந்த 8ல இன்னொரு பாசிபிலிட்டி என்ன? எனிபடி கேன் டைப். இல்ல, இப்ப அசெட் வாங்குறீங்கன்னா எப்படி வாங்குவீங்க? அசெட் வருது, அப்ப ஏதோ ஒண்ணு நீங்க இழக்கிறீங்கல்ல, என்னது அது? அசெட் வாங்குறீங்க, இன்க்ரீஸ் இன் அசெட். அப்ப ஒன்னு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒன்னு டிக்ரீஸ் ஆகணும். என்ன டிக்ரீஸ் ஆயிருக்கும்? ட்ரை பண்ணுங்க. யாரும் இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்சஸ் கிடையாது. இன்க்ரீஸ் இன் அசெட். ஃபர்னிச்சர் வாங்கிட்டீங்க. இப்ப எதை கொடுத்து ஃபர்னிச்சர் வாங்கிருக்கீங்க? கேஷ் கொடுத்து வாங்கிருக்கீங்க இல்லையா? கேஷ் கொடுத்து வாங்கிருக்கீங்க. டிக்ரீஸ் இன் அசெட். செகண்ட் இது வந்து இன்க்ரீஸ் இன் அசெட். செகண்ட் வந்து டிக்ரீஸ் இன் அசெட். என்ன டிக்ரீஸ் இன் அசெட்? கேஷ் கொடுத்து போறீங்க. பியூட்டிஃபுல். இப்போ மணிகண்டன் ஆன்சர் டிக்ரீஸ் இன் அசெட். இதுல ரெண்டு பாசிபிலிட்டி வந்து ஒன்னு இன்க்ரீஸ் இன் அசெட், இன்னொன்னு டிக்ரீஸ் இன் அசெட். என்ன இன்க்ரீஸ் இன் அசெட்? முதல்து ஃபர்னிச்சர் வந்து இன்க்ரீஸ் இன் அசெட் வருது.
டிக்ரீஸ் இன் அசெட், கேஷ் வெளில போறது. இதான் டூ டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, பியூட்டிஃபுல். இப்ப பாத்தீங்களா, இந்த 8 பாசிபிலிட்டி உங்களுக்கு நான் கொண்டு வந்தேன். இந்த 8 பாசிபிலிட்டியில அட்லீஸ்ட் 2 பாசிபிலிட்டி ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ல இருக்கணும். தட் இஸ் கால்ட் டபுள் என்ட்ரி. அது ரெண்டும் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எஃபெக்ட். இதுல பாருங்க, இன்க்ரீஸ் இன் அசெட், டிக்ரீஸ் இன் அசெட். 10,000 ரூபாய்க்கு நீங்க பர்னிச்சர் வாங்குறீங்க, 1 லட்சத்துக்கு வாங்குறீங்கன்னா 1 லட்சம் கேஷ் வெளில போகும். இதான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் எஃபெக்ட். திஸ் இஸ் கால்ட் டபுள் என்ட்ரி அக்கவுண்டிங். ஓகே, நெக்ஸ்ட் சாட்ல அடுத்து என்ன டவுட் வந்து? So the same element can increase or decrease for a transaction. Correct, Suryakumar? அசெட்ங்கிறது ஒரு ஹெட்டிங். பர்ச்சேஸும் இது ஃபர்னிச்சரும் அசெட் தான், கேஷும் அசெட் தான். அப்போ ஃபர்னிச்சருங்கிற அசெட் இன்க்ரீஸ் ஆகும்போது கேஷுங்கிற அசெட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? புரிகிறதா? ஓகே. அதே மாதிரி அசெட் இன்க்ரீஸ் ஆகலாம், லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். சம்டைம்ஸ் அசெட் இன்க்ரீஸ் ஆகி லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இப்போ லோன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அந்த லோன் என்னது உங்களுக்கு கேஷ் ஆகுறது இல்லையா? கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, அசெட் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. பர்ச்சேஸ் ஆஃப் கார் நெக்ஸ்ட். So safely can also be considered as increase in asset, salary, as more people are there to do the sales indirectly. See, உங்க கேள்வி வந்து தேவி கேட்டிருக்கீங்க, salary can also be considered as increase in asset as more people. See, salary அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பென்ஸா ட்ரீட் பண்றோம்னு வச்சுக்கோ. சேலரிங்கிறது எக்ஸ்பென்ஸ் தான் பேசிக்கலி. அப்போ சேலரி கொடுக்கும்போது உங்களோட கேஷ் கம்மியாகுது, அதனால டிக்ரீஸ் இன் அசெட், இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ். பட் நீங்க என்ன சொல்றீங்க, மோர் பீப்புள் ஆர் தேர் டு டு த சேல்ஸ் இன்டைரக்ட்லி. பண்ணட்டும், சேலரி எதுக்கு வேணா கொடுங்க, சேலரி இஸ் இன் எக்ஸ்பென்ஸ், அவ்வளவுதான். செலவு தான், அவங்க வரவை கொண்டுலாம். பட் சேலரின்னு ஒண்ணு கையை விட்டு போகும்போது கேஷ் வெளியே போறது இல்லையா? டிக்ரீஸ் இன் அசெட். புரிஞ்சதா தேவி? ஓகே, ஃபைன். பர்ச்சேஸ் ஆஃப் கார் யார் சொல்லிருக்கீங்க? பர்ச்சேஸ் ஆஃப் கார் SVA, purchase of car. So இது இந்த ஒரு இன்னொரு transaction, purchase of car. Purchase of car, இதுல என்ன ரெண்டு பாசிபிலிட்டி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களே ட்ரை பண்ணுங்க, யார் வேணா ட்ரை பண்ணுங்க. பர்ச்சேஸ் ஆஃப் கார்ல என்ன ரெண்டு பாசிபிலிட்டிஸ் இருக்கு? 8ல என்ன ரெண்டு வருது? ஒன்ஸ் அகைன் காமிக்கிறேன், டிரான்சாக்ஷன் வந்து இந்த 8 பாசிபிலிட்டி தான் வரலாம். இன்க்ரீஸ் இன் அசெட், டிக்ரீஸ் இன் அசெட், இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டி, டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி, இன்க்ரீஸ் இன் இன்கம், டிக்ரீஸ் இன் இன்கம், increase in expense, decrease in expense. Okay. Somebody has typed. Increase in asset, the loan la vaangina, increase in liability. Correct. Increase in asset, purchase of furniture, increase in asset. Correct. Cash vittu kodukrom, adal decrease in asset. Loan la vaanginaka increase in liability. So இதை எப்படி இப்போ அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னாக்க, பர்ச்சேஸ் ஆஃப் ஃபர்னிச்சர், பர்ச்சேஸ் ஆஃப் அ கார், அதே தான் ஃபர்னிச்சர் மாதிரி தான் வரும். காரும் அசெட் தானே, அதனால ஒண்ணுதான். ஆனா சப்போஸ் நீங்க இந்த காரை லோனுக்கு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும் போது என்ன ஆகும்? இன்க்ரீஸ் இன் அசெட், இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டி. ஓகேவா? So purchase of furniture, increase in asset, decrease in asset. Correct. Furniture வருது, cash போறது. அடுத்த என்ட்ரியை வந்து நம்ம purchase of car for loan அப்படின்னு போட்டுக்கலாம். Purchase of car on loan. அப்ப என்ன அர்த்தம்? decrease in asset ஆகாது, increase in liability ஆகும். I think clear? Okay.
இன்க்ரீஸ் இன் அசெட். இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸா வராது. இது வந்து லோனை வாங்கினா இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டின்னு வரும். இன்க்ரீஸ் இன் அசெட்ங்கிறது ரொம்ப சிம்பிள். ஏன்னா கார் இஸ் அன் அசெட். ஓகே, கார் இஸ் அன் அசெட். அதனால இன்க்ரீஸ் இன் அசெட் இஸ் வெரி கிளியர். நீங்க கேஷ் கொடுத்து வாங்கலாம், லோன் கொடுத்து வாங்கலாம். லோன்ல வாங்கலாம். கேஷ்ல வாங்கினா டிக்ரீஸ் இன் அசெட், அசெட் வெளியே போடுது. லோனை வாங்கினா இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டி. ஃபைனலி மணிகண்டன் மணிமேகலை ஸ்ட்ரைட். இன்க்ரீஸ் இன் அசெட், increase in liability. Very good, very good. அடுத்தது டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்டீங்க, அதுக்கெல்லாம் வரேன் நான். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் வரேன். Can we depreciate the car? How will this categorize? Correct. சரி, அதையும் ஆன்சர் பண்ணிடுறேன் இப்பவே. யாரு கேட்டிருக்கீங்க? SVA. ஓகே, depreciation of car. டெப்ரிசியேஷன் ஆஃப் காரும் இதே இந்த 8ல 2 உண்டு. ஸோ SVA நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இதுல என்ன 2 பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். தென் ஐ வில் ஆன்சர். இதுல என்ன பாசிபிலிட்டி வரும்? ஓகே, டிக்ரீஸ் இன் அசெட். பியூட்டிஃபுல். ஏன்? அசெட்டோட வேல்யூ கம்மி ஆயிடுது. கரெக்ட். இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்சஸ். பியூட்டிஃபுல். ஏன்னா டெப்ரிசியேஷன்ங்கிறது ஒரு எக்ஸ்பென்ஸ். டெப்ரிசியேஷன்ங்கிறது எக்ஸ்பென்ஸ். ARC மணிமேகலை ஆன்சர்ட். இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ். பியூட்டிஃபுல். இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ். Excellent. I think all of you have got the fundamentals correct. So depreciation ங்கிறது first increase in expense. டெப்ரிசியேஷன்ங்கிறது ஒரு செலவு. அப்புறம் காரோட வேல்யூ கம்மி பண்றோம் இல்லையா, அதனால டிக்ரீஸ் இன் அசெட். அவ்வளவுதான். இந்த எல்லா டிரான்சாக்ஷனும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த 8 பாசிபிலிட்டியில தான் 2 பாசிபிலிட்டி ஒவ்வொரு. தட் இஸ் வை டபுள் என்ட்ரி சிஸ்டம்னு பேர். அது நியூட்டன்ஸ் லா நான் சொல்லும்போது எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதே மாதிரி எவ்ரி transaction has got 2 possibilities and 2 possibilities are equal and opposite. For example, depreciation ங்கிறது செலவு increase ஆனா asset value கம்மியா இருக்கு. சேம் அமௌண்ட் 1000 rupees depreciation னா asset value 1000 rupees கம்மியா இருக்கு. ஓகே, ஃபர்னிச்சர் வாங்குறீங்க, increase in asset 10,000 rupees, ஆப்போசிட் decrease in asset, cash 10,000 போயிடும். அவ்வளவுதான். இப்ப நாளைக்கு நீங்க ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, பியூட்டிஃபுல், எக்ஸலென்ட். நவ ஃபார் ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தது திரும்ப குயிக்கா சொல்றேன். பிசினஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் த டிரான்சாக்ஷன்ஸ் விச் ஹஸ் காட் ஃபினான்ஷியல் இம்பாக்ட். சின்ன பிசினஸ்னா 100 டிரான்சாக்ஷன் இருக்கும், இன்னொன்னு 1000 இருக்கும், லட்சம் இருக்கும், கோடிக்கணக்கான டிரான்சாக்ஷன் கூட இருக்கும். இந்த டிரான்சாக்ஷன்ஸ் இந்த 4 கேட்டகரியில தான் வரும். There can only be 4 categories. இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசெட்ஸ், லைபிலிட்டிஸ் பார்த்தோம். அதை ஃபர்தரா நேரோ டவுன் பண்ணோம்னா 2 தான், சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன். இன்கம் அண்ட் லைபிலிட்டி ஆர் சோர்சஸ், அசெட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ஆர் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட், எனி டிரான்சாக்ஷன் கேன் பி அண்டர் ஒன்லி த ஃபாலோயிங் 8 பாசிபிலிட்டிஸ். இந்த 8ங்கிறது 4 அப்படியே 8 ஆக்கிருக்கு. இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், அவ்வளவுதான். அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், இன்கம், எக்ஸ்பென்ஸ், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், 8 கேட்டகரி. அடுத்ததா பார்த்தது ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் இந்த 4, ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் அட்லீஸ்ட் 2 பாசிபிலிட்டி வரணும். 8ல 2 பாசிபிலிட்டி வரும். அது நம்ம பார்த்தோம், எக்ஸாம்பிள் பார்த்தோம். இதைதான் சொல்றோம் டபுள் என்ட்ரி. இப்போ நீங்க வந்து ஒரு பெட்டி கடையில போனா சிங்கிள் என்ட்ரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு சிகரெட் டப்பா பேப்பர்ல மேல ஒன்லி வந்த கேஷ் எல்லாம் எழுதிப்பாங்க, அவ்வளவுதான், சிங்கிள் என்ட்ரி. பட் நம்ம பாக்குறது டபுள் என்ட்ரி. பிசினஸ்ல வந்து டபுள் என்ட்ரி அக்கௌண்டிங் தான் பார்க்கணும். அதனால தான் ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்லயும் இருக்கிற
2 sides of the coin அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரெண்டுமே பூவையும் பார்க்கணும், தலையும் பார்க்கணும் ஒரு டிரான்சாக்ஷன். Every transaction has got 2 aspects which are equal and opposite. Next, சார் இப்போ அக்கவுண்ட்ஸ்னா என்ன? இது வரைக்கும் டிரான்சாக்ஷன் பத்தி சொல்றேன். அக்கவுண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, இந்த டிரான்சாக்ஷன்ல அக்கவுண்டிங் லாங்குவேஜ்ல கோடிங், இப்போ சாஃப்ட்வேர் கோடிங் பண்ற மாதிரி அக்கவுண்டிங்ல கோடிங் பண்றது. அதுதான் தட் இஸ் கால்ட் ஜேர்னல். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் அக்கவுண்ட் இஸ் கால்ட் ஜேர்னல். ஜேர்னல்லாம் கத்துட்டு லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், P&L பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது ஒரு செவரல் இயர்ஸ் கத்துன்றது. பட் சின்ன எக்ஸாம்பிள் மூலம் அதையும் உங்களுக்கு நான் ஐ வாண்ட் டு டீச் தட் ஆல்சோ. அப்புறமா நம்ம பேலன்ஸ் ஷீட், P&L அப்புறம் போகலாம். பட் ஜேர்னல் என்ட்ரி அப்படிங்கிறது பார்ப்போம். Spending in sometimes categorized as increase in expense and sometimes increase in assets. Could you please explain more on this? தேவி கேட்டிருக்கீங்க, நல்ல கேள்வி. அதாவது ஸ்பெண்டிங் இன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஐடி கம்பெனி வச்சிருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் வியாபாரம் ஆரம்பிக்கல, ப்ராடக்ட் மாத்திரம் டெவலப் பண்றீங்க. சேலரி கொடுக்குறீங்க. அந்த சேலரி எதுக்காக கொடுக்குறீங்கன்னா உங்க சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்காக. நீங்க வந்து அதை சேலரின்னு கணக்கு காமிச்சு எக்ஸ்பென்ஸா காமிக்கலாம், இல்லைன்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் காமிச்சு அசெட்டா காமிக்கலாம். ஓகே, ஸோ அதோட யூசேஜ் என்ன? இந்த சாஃப்ட்வேரை நீங்க விற்க போறது, நீங்க அதை வந்து சேலரியா காமிக்கலாம், இல்ல ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அசெட்டாவும் காமிக்கலாம். அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டருக்கு சில சேலரி எல்லாம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அதை சேலரியா போட்டு எக்ஸ்பென்ஸா காமிக்கலாம், இல்ல அந்த பணத்தை வந்து கண்டென்ட் கிரியேஷன், கண்டென்ட்டை வந்து ஒரு ஐபி நீங்க வாங்குறீங்கன்னா கண்டென்ட்டை ஒரு அசெட்டா காமிக்கலாம், இன்டான்ஜிபிள் அசெட்டா காமிக்கலாம். கண்டென்ட் இஸ் an intangible asset. அதே மாதிரி உங்களோட சாஃப்ட்வேர் which you are developing a SaaS ப்ராடக்ட் வச்சுக்கோங்க, that is your intangible asset. ஸோ ரெண்டு கேட்டகரிலையும் எந்த மாதிரி நீங்க ட்ரீட் பண்றீங்கன்னு பொறுத்து. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃபுக்கு வந்து, ஒரு ஸ்டெனோகிராஃபருக்கு, ஒரு அட்மின் பர்சனுக்கு, ரிசப்ஷனிஸ்ட்க்கு சேலரி கொடுக்குறீங்க. இட் இஸ் அ சேலரி, இட் இஸ் an எக்ஸ்பென்ஸ். அதை நீங்க அசெட்டா காமிக்க முடியாது. ஆனா உங்க கண்டென்ட் டெவலப் பண்ற ஒரு டீமுக்கு சேலரி கொடுக்குறீங்க, அதை நீங்க அசெட்டா காமிக்க. ஓகே, இப்போ எல்லா ஸ்டார்ட் அப்லயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் காஸ்ட் இருக்கும், இல்லைன்னா வந்து கண்டென்ட் அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் உங்களோட ப்ராப்பர்ட்டி, அப்போ அதை அசெட்டா காமிக்கலாம். ஓகே, கிளியரா தேவி? Response from Devi, please. Okay, fine. Thank you. Fine. So next, the 4 பார்த்தோம். 5வது வந்து step 5. First step of accounts. இப்போ recording the transaction in accounting language or accounting coding is called journal entry. நீங்க பேலன்ஸ் ஷீட் பாக்குறீங்க, பேலன்ஸ் ஷீட்ங்கிறது finished ப்ராடக்ட், மசால் தோசை சாப்பிடுற மாதிரி. ஆனா அந்த பேலன்ஸ் ஷீட் எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா இதுதான் பேஸ். ஜேர்னல் என்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபினான்ஸ் ஃபார் நான் ஃபினான்ஸ் கோர்ஸ் எல்லாம் நிறைய அட்டன் பண்ணிருப்பாங்க, நிறைய நடத்துறாங்க. அங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்வே பேலன்ஸ் ஷீட் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சு. நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க ஃபினான்ஸ் கத்துட்டா கூட பேலன்ஸ் ஷீட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இங்க நம்ம என்ன பண்ண போறோம், அந்த பேலன்ஸ் ஷீட்டை எப்படி தயாரிக்கிறது, அதான் என்ட்ரிஸ்ல இருந்து போறோம். The first step is called journal entry. Journal entry na enna appadina, recording the financial transaction in the accountant's language. In the accounting language is called journal entry. Journal entry வந்து again 3 மாசம் 4 மாசம் மாத்தி மாத்தி படிக்கலாம், பட் அந்த அளவுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் இப்ப கிளியரா புரிஞ்சுட்டீங்க. ஜேர்னல் என்ட்ரினா என்ன அப்படின்னாக்க, that is a language, accounting language. salary paid அப்படிங்கிறது சாதாரண இங்கிலீஷ்ல எழுதுறது.
பட் சேலரி பெய்டை எப்படி நீங்க அக்கௌண்டிங் லாங்குவேஜ்ல எழுது, அதான் ஜேர்னல் என்ட்ரி. அதுல டெபிட் கிரெடிட் யூஸ் பண்ணுவோம். அது நான் சொல்லும் போது அது ரொம்ப கிளாரிட்டி இல்லைன்னா டோன்ட் வரி அபவுட் இட். அது போக போக உங்களுக்கு தெரிஞ்சிடும் கரெக்ட் அப்படின்னு. சில இது நான் சொல்றது அப்படியே கமலஹாசன் மாதிரி முதல்ல கன்ஃபியூஷன், கடைசியில தான் உங்களுக்கு புரியாது, அது அப்புறம் புரிஞ்சுக்கணும். ஓகே. So recording the transaction in accounting language or accounting coding, that is called journal entry. Journal entry அப்படிங்கிறது நம்ம ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவோம், டெபிட் கிரெடிட், டெபிட் கிரெடிட். நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிக்கு என்ன ஆரம்பத்தை சொல்றேன். ஸோ இந்த அக்கௌண்டிங்ல என்ன அக்கௌண்டிங் ப்ராசஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜேர்னல் என்ட்ரி. முதல்ல ஜேர்னல் ஒன்று பாஸ் பண்ணிடணும். ஓகே. ஜேர்னல்ல இருந்து அடுத்த ஸ்டெப் வந்து லெட்ஜர் அப்படின்னு பேரு. லெட்ஜர். மூணாவது ட்ரையல் பேலன்ஸ். அது என்ன நம்ம கத்துக்க போறோங்கிறத முதல்ல சொல்லிடுறேன், இண்டெக்ஸ் மாதிரி கொடுத்துறேன், so that you will be mentally prepared. இவ்வளவு ஸ்டெப் தான் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ட்ரையல் பேலன்ஸ். அடுத்தது ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதுதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் அக்கவுண்டிங். வேற ஒன்றும் கிடையாது. இவ்வளவு. இட் இஸ் as simple as this. There are only 4 steps: journal entry, ledger, trial balance, and financial statement. Financial statement na என்னென்ன? Profit and loss account, profit and loss account, balance sheet, cash flow. இதான் financial statements. You see, the entire accounting cycle is like this. This is the entire accounting cycle. So it is starting with the journal entry. That's a step 1. The journal entry மாத்திரம் தான் நீங்க அதை கத்துக்க வேண்டியது. லெட்ஜர்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு குரூப்பிங் அண்ட் கிளாசிபிகேஷன் தான். லெட்ஜர்ங்கிறது ஜேர்னல் என்ட்ரி வந்து உங்களுக்கு ஒரு 70% ஜேர்னல் என்ட்ரி தாங்க அக்கௌண்ட்ஸ்ல. 70% ஜேர்னல் என்ட்ரி. அப்புறம் லெட்ஜர் கத்துக்கணுமா? லெட்ஜர்லாம் வந்து கிளரிக்கல் ஒர்க் தான். குரூப்பிங் ஆஃப் ஆல் தி அக்கவுண்ட்ஸ், தட் இஸ் கால்ட் லெட்ஜர். ட்ரையல் பேலன்ஸ் என்னன்னா ஒவ்வொரு லெட்ஜரோட டோட்டல் என்ன, தட் இஸ் ட்ரையல் பேலன்ஸ். அப்புறம் அதுல இருந்து P&L பேலன்ஸ் ஷீட்ல அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கும். அப்போ இன்னும் சொல்றது அந்த ஜேர்னல் என்ட்ரி இஸ், I would say 80% of accounting learning. Of accounts learning. இதுதான் நாங்க திரும்ப திரும்ப கத்துக்கணும். 80% of accounts learning is journal entry. So journal entry, ledger, trial balance, and financial statements. These are the 4 steps. Financial statements என்னது? அதுல these 3 are called financial statements: profit and loss account, balance sheet, and cash flow. வேற ஒரு கலர்ல கொடுக்கிறேன். ஓகே. Profit and 3 statement. 1, 2, 3. Just see this chart. இது வந்து to give a overall view of how we are going to learn these accounts and finance. So இன்னைக்கு first sessionங்கனால கொஞ்சம் ஸ்லோவா போனேன், but this is a fundamental. Next sessionல be prepared. நம்ம இத மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஜர்னல் என்ட்ரி தான் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஏன்னா that is what I said, 80% of accounts learning is journal entry. சார் 80% இருக்கு, அவ்வளவு பெரிய கஷ்டமானா ரொம்ப ஈஸி. அதுவும் பேர் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து ஒரு புதுசான ஒரு மெத்தட் நானே எவால்வ் பண்ணியிருக்கேன். நீங்க ரூல்ஸ் பிரகாரம் போய் பாத்தீங்கன்னா
டெபிட் கிரெடிட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், டெபிட் அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணி சுலபமா எப்படி ஜேர்னல் என்ட்ரி கத்துக்கிறதுங்கிறதுக்காக ஒரு சிஸ்டம் எவால்வ் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரு ஒரு ஐபின்றது அதை ஐபி வாங்கி வச்சுப்பேன் நான். அந்த அளவுக்கு வந்து ஒரு 20-30 கிளாஸ்ல டீச் பண்ண வேண்டிய ஜேர்னல் என்ட்ரியை வந்து 1 ஹவர்ல டீச் பண்ற அளவுக்கு ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பட் தட் ஜேர்னல் இஸ் 80% ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க. ஓகே, நாங்க என்டையர் 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் டிகிரி எப்போ போனாலும் ஜேர்னல் என்ட்ரி தாங்க. என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணீங்கன்னா கேட்போம். வில் ஹேவ் இட் அஸ் அ கேம் மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செஷன் வந்து நம்ம வந்து ஒரு வில் ஹேவ் அ கேம் வித் ஃபன். ஜேர்னல் என்ட்ரி எப்படி பாஸ் பண்ண போறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லணும், இன்னொருத்தர் ஜேர்னல் என்ட்ரி சொல்லணும். பட் அதுக்கு முன்னாடி ஜேர்னல் என்ட்ரினா என்ன அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு சொல்றேன். ஜேர்னல் என்ட்ரி இஸ் நத்திங் பட் அக்கவுண்டிங் கோடிங். நெக்ஸ்ட் செஷன்ல ஜேர்னல் என்ட்ரி பார்க்க போறோம். ஆனா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு நான் க்ளோஸ் பண்றேன். அதை மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. ஜேர்னல் என்ட்ரினா increase in sources and income is credited. Increase in application and expenses is debited. இத மாத்திரம் மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. இந்த வாரம் இந்த ஒரு 2 வாரம் இதை மைண்ட்ல போட்டு இந்த ஃபார்முலா வச்சுக்கோங்க. என்டையர் ஜேர்னல் என்ட்ரி இந்த 2 ஃபார்முலால நான் கொண்டு வந்துறேன். ஆக்சுவலா நிறைய ஸ்டெப், பட் ஏன் இப்போ நான் சோர்ஸ் அப்ளிகேஷன்லாம் சொன்னேன் இப்போ உங்களுக்கு புரியும். ஐ எம் மேக்கிங் இட் ஜேர்னல் சிம்பிளிஃபைட். நீங்க யாருக்கு வேணா போய் டீச் பண்ணலாம் அதை முடிச்சுட்டு. ஜேர்னல் இஸ் சிம்பிளிஃபைட், அதான் இது. இதை மைண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் இன் சோர்ஸ் அண்ட் இன்கம் இஸ் கிரெடிட்டட். இன்க்ரீஸ் இன் அப்ளிகேஷன் அண்ட் எக்ஸ்பென்ஸ் இஸ் டெபிட்டட். இதை மைண்ட்ல போட்டீங்கன்னா நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் சக்சஸ்ஃபுல்லா. இன்ஃபேக்ட் ஜேர்னல் என்ட்ரி நீங்க கத்துட்டீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கத்துட்ட மாதிரி. அப்புறம் P&L பேலன்ஸ் ஷீட்ல ஒரு அனாலிசிஸ் தான். ஓகே, so if we have, so let me quickly recap before closure, just 1 minute. Business அப்படிங்கிறது it's a combination of transactions which has got financial impact. Transaction இந்த 4 கேட்டகரியில தான் வரும். இன்கம், எக்ஸ்பென்ஸ், அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். அதை இன்னும் ஃபர்தரா கம்மி பண்ணோம்னா சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன். இப்போ தெரியுதா ஏன் இங்க சொல்றேன்ட்டு? நீங்க இதை புரிஞ்சுட்டீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி ஈஸியா இருக்கும். இதெல்லாம் வந்து டேக்கிங் யூ டுவர்ட் ஜேர்னல் என்ட்ரி. அது எந்த டிரான்சாக்ஷன் எடுத்தாலும் 8 பாசிபிலிட்டி தான் வரும். இதுவும் இட் டேக் யூ டுவர்ட் ஜேர்னல் என்ட்ரி. இதெல்லாம் ஜேர்னல் என்ட்ரிக்கான ஒரு கான்செப்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இன்க்ரீஸ் இன் அசெட், டிக்ரீஸ் இன் அசெட், இன்க்ரீஸ் இன் லைபிலிட்டி, டிக்ரீஸ் இன் லைபிலிட்டி, இன்க்ரீஸ் இன் இன்கம், டிக்ரீஸ் இன் இன்கம், இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ், டிக்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ். Every transaction will have 2 out of the 8 possibilities. Definitely, and 2 வந்தாகும். It is double entry. There should be 2 entries, 2 possibilities, which is equal and opposite. அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்த்தோம். சேலரினா என்ன? இன்க்ரீஸ் இன் எக்ஸ்பென்ஸ், டிக்ரீஸ் இன் அசெட். பர்ச்சேஸ்னா என்ன? இன்க்ரீஸ் இன் அசெட், டிக்ரீஸ் இன் அசெட். Purchase of car on loan, increase in asset, increase in liability. Depreciation of car, increase in expense, decrease in asset. அடுத்ததாக journal entry ன்னு சொன்னேன். Record the transaction in accounting language is called journal entry. இதான் accounting chart. First step is journal entry. அப்புறம் ledger போறீங்க, அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் போடுறோம், அப்புறம் financial statement. சார் இது 4 ஸ்டெப் இருக்கு. ஜேர்னல் ஃபர்ஸ்ட் 1 out of 4 ஆன்னு கேட்காதீங்க. திஸ் இஸ் ஆக்சுவலி ஐ வுட் சே 4 out of 4 கூட ஜேர்னல் என்ட்ரி தான். அந்த அளவுக்கு வெயிட்டேஜ் வந்து ஜேர்னல் என்ட்ரி தான். 80% ஆஃப் லேர்னிங் இஸ் ஜேர்னல் என்ட்ரி. அந்த 80%க்கே நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். அதுக்கு தான் மேல சொன்ன பாயிண்ட்டும் இப்போ சொல்ற பாயிண்ட். இது வந்து பாகுபலி 2 மாதிரி. இது என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஜேர்னல் என்ட்ரி எப்படி இன்க்ரீஸ் இன் சோர்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் இன்கம் இஸ் கிரெடிட்டட். Increase in application and expenses debit. அவ்வளவுதான். With this I'm ending today's session. The last point mindல போட்டுக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தா you can ask. If you have any doubts you can ask. Great learning today, sir. Okay. All of you please remember the last quote. Increase in sources and income is credited. Increase in application expenses debited. அவ்வளவுதான். அதை மைண்ட்ல போட்டுட்டு வாங்க.
நெக்ஸ்ட் நம்ம ஜர்னல் என்ட்ரி போகணும். ஓகே, have any questions? We can unmute you. You can ask the questions. பரவாயில்ல, கொஸ்டின்ஸ் ரொம்ப இல்லைன்னா ரொம்ப சிம்பிளா ஈஸியா போயிருக்குன்னு அர்த்தம் செஷன். Sarav? Yes, sir. Yeah. Do we have any questions? Any questions, you can raise your hands. I'll be happy to unmute you. Okay, sir. So I think Jawahar has raised his hand. 1 minute, Mr. Jawahar. Yeah, Jawahar. Kannan sir, good evening, sir. Good evening, Jawahar. Sir, maybe I'm asking this question a little ahead of time, but still I'll go and ask, sir, since we have some time. The financial statement, we have 3, right? Profit and loss account, balance sheet, cash flow. Why do what is the every time எனக்கு statement வரும்போதும் I'm little confused why this financial statement is divided into 3 and what is the significance of each one of those, sir? Beautiful. So இத வந்து டீடைல்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த ஜர்னல் என்ட்ரி முடிஞ்ச உடனே. ஓகே, இந்த ஜர்னல் என்ட்ரி முடிஞ்சாலே உங்களுக்கு வாட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட், வாட் இஸ் பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ தெரிஞ்சிடும் ஆக்சுவலா. ஓகே சார். மெயினா ஏன் அந்த கன்ஃபியூஷன் எல்லாரும் வருதுனாக்க, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது ஏன் அதை எப்படி அதை ப்ரிப்பேர் பண்றோங்கிறத பார்க்காதனால தான். ஓகே, பட் சிம்பிளா நீங்க கேட்டதுனால குயிக்காக பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட ஸ்டேட்மெண்ட், அவ்வளவுதான். எவ்வளவு அசெட்ஸ் இருக்கு, எவ்வளவு லைபிலிட்டிஸ் இருக்கு, அதான் பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ், ஃபர்னிச்சர், இன்வென்ட்ரி, இதெல்லாம் அசெட். அது எங்க இருந்து வந்திருக்கு? லைபிலிட்டி. சோர்ஸ் என்ன, அப்ளிகேஷன் என்ன, அதுதான். ஓகே சார். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட்னா உங்களோட ஆபரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்ஸ்ல ஆபரேஷன்ல என்ன ப்ராஃபிட், அதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, ஓகே. Now you understood the difference between balance sheet and profit and loss account. Yes, sir. Cash flow அப்படின்னா நீங்க ப்ராஃபிட் பண்ணிருப்பீங்க, ஆனா கேஷ் உங்ககிட்ட வராம இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சேல் பண்ணிருப்பீங்க, அதை சேல ப்ராஃபிட்டா காமிச்சிருவீங்க, ஆனா பணம் வரல. ஓகே, அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ங்கிறது பணம் வருதோ வரலையோ உங்களுக்கு அந்த என்டைட்டில்மென்ட் வந்தா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்துருது. ஓகே, நீங்க சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்கமா புக் பண்ணிடுவீங்க. ஓகே, ஆனா பணம் வரல இல்லையா. கேஷ் ஃப்ளோல என்ன பண்ணுவீங்க, எவ்வளவு இன்கம் வந்திருக்கு, அதுல எவ்வளவு ஒர்க்கிங் கேபிட்டல்ல மாட்டிட்டு இருக்கு. ஓகே, எவ்வளவு, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராஃபிட் வந்து நீங்க வந்து 1 crore பண்றீங்க, ஆனா அசெட்ஸ் 50 லட்சத்துக்கு வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எங்கப்பா 1 கோடி ப்ராஃபிட் பண்றீங்க, 50 லட்சம் தான் இருக்குன்னா அந்த 50 லட்சம் அசெட்ல போய் உட்காந்துருக்கு. கேஷ் ஃப்ளோங்கிறது என்னன்னா எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க, அந்த ப்ராஃபிட்ல எவ்வளவு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு இன்வெஸ்ட் ஆயிருக்கு, எவ்வளவு அசெட்ஸ்க்கு இன்வெஸ்ட் ஆயிருக்கு, ரிமைனிங் கையில எவ்வளவு கேஷ் இருக்கு, அதான் கேஷ். புரியுதா? ஓகே சார், தேங்க்யூ சார். இது வந்து சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், பட் டீடைல்டா பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ.